கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னை பற்றி அநேக காரியங்களை சுவிசேஷங்களிலே சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான சிலவற்றை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாள் உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நோக்கங்கள் நமக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே நிறைவேற்றப்படும்படியாக நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிறப்புக்கு ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று வேதம் சொல்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் நாங்கள் அன்பிலே குற்றமற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நித்திய ஜீவனை அடையக்கூடியவர்கள் யாரெல்லாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று எங்களை குறித்து நீ புத்தகச் சுருளிலே எழுதி வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் உம்முடைய பரலோகத்திலே காணப்பட முடியாது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இந்த பிறப்பின் நோக்கத்தை நாங்களும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து பிறந்த இந்த நாள் உலகம் முழுவதும் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு இதை ஒரு வெற்றியின் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அழைப்பு என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவர் இந்த நாளிலே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு என்ற நாமத்திலே அவர் பிறந்தார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே அவரை பற்றிய நோக்கம் இருக்கிறது. இதை பல தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்பது மாத்திரமல்ல, அவரை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை பற்றியெல்லாம், பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஜனங்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் பிறக்கும் பொழுதே அவர் பிறந்தது மரணம் அடைவதற்காகத்தான். அது எல்லா மனிதரும் பிறக்கிறவர்கள் எல்லாரும் மரணம் அடைகிறது தான். ஆனால் கிறிஸ்து இயேசு அவருடைய மரணம் விசேஷமானது. நம்முடைய ஆத்ம மரணத்தை நீக்குவதற்காக அவர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை வென்று நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக, நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னைத்தானே சிலுவையிலே தாழ்த்தி வெறுமையாக்கி பிதாவுடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக ஒப்பு கொடுத்தார். இந்த உலக வாழ்க்கையில் அவர் வாழும் பொழுது பிதாவுடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் நிறைவேற்றினார். அன்பிலே, பரிசுத்தத்திலே, தேவ சித்தத்திலே எல்லாவற்றிலும் பூரணராக விளங்கினார். இதையெல்லாம் நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்ற அந்த தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து, அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று நம்மையும் ஒளியாக இருக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேலே கொளுத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளிலே இருக்கிறவர்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நமக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ளே இருந்து நம்முடைய இருளை எல்லாம் நீக்குகிறது. இப்படி தேவனுடைய ஒளியை பெறாதவர்கள், அறியாதவர்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு செல்ல போகிறார் கூடிய சீக்கிரத்தில். அதற்கு பிறகு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இருளின் ஆதிக்கம், அந்தி கிறிஸ்துவாகிய பிசாசினுடைய ஆதிக்கம் வரப்போகிறது. அப்பொழுது யாரும் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சபையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால அப்பொழுது யாரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. இப்பொழுது உலகத்திற்கு அவர் ஏன் ஒளியாக வந்தார் என்று சொன்னால், இந்த உலகம் தேவன் படைக்கும் பொழுது வானத்தை படைத்தார், பின்பு பூமியை படைத்தார். வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு இடைப்பட்ட காலத்திலே வானத்திலே இருந்து கீழே விழும்படியாக தள்ளப்பட்டதான தேவனுடைய தூதர்கள், கீழ்ப்படியாமல் போன தூதர்கள், அவர்கள் பூமியில் விழுந்த பிறகு இந்த பூமியில் இருந்த வெளிச்சமெல்லாம் இருளாய் போயிருக்க கூடும். அதனால தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் எல்லாம் முறையாக சரியாக செய்யக்கூடியவர் தேவன். எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிற தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் உலகத்தை படைத்திருக்க மாட்டார். சரியாக படைக்கப்பட்டதை பிசாசு அவனுடைய சேனைகளோடு விழும் பொழுது அதையெல்லாம் அவன் தாறுமாறின் ஆவிகளை உடையவனாக இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டிருக்க கூடும். இதை பற்றி வேதத்தில் நமக்கு தெளிவான விளக்கம் இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்தவான்கள் இப்படித்தான் இதை விளக்கம் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ இருளாக இருந்தது. அப்பொழுதுதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையோ இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வெளிச்சம்தான் இயேசு. அவரே உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். இருளும் இருக்கிறது. இது பிசாசும் பிசாசுடைய தூதர்களும் இருளாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அது பிசாசுடைய வாசஸ்தலமாக இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவனுக்குள்ளே வெளிச்சம் இல்லை. நன்மைதான் வெளிச்சம், தீமை இருள். இது சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து இயேசு என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறதுனால அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த ஒளியிலே தான் நடப்பார்கள். என்றால்
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறது. இதை நாம் இந்த செய்தியினுடைய இடையிலே பார்க்க போகிறோம். அடுத்தது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஏனென்றால் அவர் ஜீவனை தருகிற ஒளியாக இருக்கிறார். மகிமையின் அறிவாகிய ஒளி. அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது, மகிமை, தேவன் மகிமையாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவரை நாம் மகிமையின் அறிவாகிய ஒளியை உடையவர்களாக அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய மகிமையையும் அவருடைய அறிவையும், அறிவாக இருக்கிறவர் தேவன், தேவன் ஞானமாக இருக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது, நான் ஞானமாக இருந்தேன், நான் இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இந்த ஞானமாக இருந்தவர் தேவன், ஒளியாக இருந்தவர் அவர்தான், வார்த்தையாக இருக்கிறவரும் அவர்தான். இப்படி இவரை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வசனம் என்னவென்றால், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்படி இருளிலே இருந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட செய்திகளை பார்க்கும் பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் என்பது ஒரு பாவம், இருள் என்பது அறியாமை, இருள் என்பது பொல்லாத பிசாசுடைய அந்தகார வல்லமை. ஆனால் அதெல்லாம் நீங்கி போகிறது. மனிதருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கும்படியாக மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒளியாக பிறந்தார். உலகத்திலே ஒளியாக பிறந்த அவர் நம்முடைய உள்ளத்திலும் ஒளியாக பிறக்க வேண்டும், சத்தியமாக பிறக்க வேண்டும். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய நன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு நமக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னால், இருளை நீக்கி, பாவ இருளை நீக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை நமக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுகிறது தான் இந்த ஒளியாக இருக்கிறது. அடுத்து, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நெடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள்ளே ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு சமாதான சுவிசேஷம், சந்தோஷ சுவிசேஷம், ஒப்புரவாகுதலின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி இது ஒப்புரவாகுதல் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஒரு பெரிய பகை உண்டானது. தேவனே சொன்னார், பகையை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. இப்படி இந்த பகையை உண்டாக காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய கட்டளையை ஆதாம் மீறிவிட்டான், ஆதாமும் ஏவாளும். அதனால தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலே பகை உண்டானது. தேவனுடைய
ஜீவ சுவாசத்தை ஊதினபடினாலே அவன் மனிதன் ஜீவ ஆத்மாவாகலாம். ஆனால் அந்த ஜீவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஜீவனை இழந்து போனான். நித்திய ஜீவனை மனிதன் இழந்து போனான். இது எல்லாம் சரியாக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் பிறந்ததனுடைய நோக்கம் இதுவும். பல நோக்கங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான நோக்கம் இதுவாக இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. எப்படி என்றால், அக்கிரமங்கள் பாவங்களினாலே மரித்தோம், நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கும் பொழுது நம்மையும் கூட, நம்முடைய ஆவியையும் கூட தேவன் உயிர்ப்பித்தார். ஏனென்றால் நமக்குள்ளே கிறிஸ்துவும், கிறிஸ்துவுக்குள்ளே தேவனும், தேவன் நமக்குள்ளும், நாம் தேவனுக்குள்ளும், இப்படி எல்லாரும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். பிறகு அவர் மாம்சத்தில், சரீரத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற மூன்றுமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திருத்துவத்தில் இருக்கிறது. இதே திருத்துவத்தில் தான் மனிதர்களாகிய நமக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பிரிவுகளாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் இந்த பூமிக்குரியதாக இருக்கிறதுனால பூமியோடு சென்றுவிடும். நம்முடைய தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கு திரும்பும். அவர் தந்த ஆத்மா அவரிடத்தில் திரும்பும். அது நன்மையையும் தீமையையும் நாம் செய்திருக்கிறதற்கு ஏற்ற ஒரு பலனை அடையும். இந்த நிலையிலே இந்த தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த பகையை சமாதான காரணராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளங்கி சிலுவையினாலே அந்த பகையை கொன்றார். இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொன்னால், இது பரிசுத்த பவுல் அந்த காலத்தில் யூதர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் என்று 2 பிரிவுகள் இருந்தது. யூதர்களுக்காகத்தான் சுவிசேஷம் முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் யூதர்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பிறகு யூதர் அல்லாத புறஜாதி ஜனங்களாகிய நம்மையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினதுனால பரிசுத்த பவுல் சொல்கிறார், யூதர்கள், யூதர் அல்லாதவர் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இருவரையும் ஒரே திறத்தாராக மாற்றி இருக்கிறார். இருவரையும் அங்கீகரித்திருக்கிறார். யூதர்களிடத்திலே விளங்குகிறதான பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் அல்லாதவர்களிடத்திலும் வந்ததுனால இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். எல்லா பகையும் நீக்கினார். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஒன்றாகி சபை ஒன்றாக இருக்கிறது என்ற இவ்வளவு செய்திகளையும் இந்த வசனங்கள் கூறுகிறது. அடுத்ததாக, நானே வாசல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏனென்றால் அவராலே மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. அவராலே மாத்திரம்தான் பிதாவிடத்தில் நாம் சேர முடியும். அவரை கண்டவன் பிதாவை கண்டவன். அவரே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் பூமியிலே ரட்சிப்பதற்கு அருளப்படவில்லை. வேறு எந்த நாமத்துக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பை தவிர நாம ரட்சிப்பை அடையவே முடியாது. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ஒரு பெரிதான ஒரு கொடுமையில் இருந்து, ஒரு பாவத்தில் இருந்து, ஒரு அக்கிரமத்தில் இருந்து, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து, அதில் இருந்து நாம் தப்பித்து பிழைக்கிறது தான் ரட்சிப்பு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாமெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாகவே அவர் பிறந்தார். அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மையும் தெரிந்து கொண்டார் தேவன். அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்,
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த செடியில பக்கத்தில் இருந்து பரவி போகிற சின்ன சின்ன கிளைகளாக கொடிகளாக நாம் இருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருந்தால்தான் கனி கொடுப்போமே தவிர நம்மாலே ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த திராட்சை செடியாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நிலைத்திருக்கிறது. அந்த செடி எப்படி நிலைத்திருக்கிறதோ, அது தன்னுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து எப்படி அந்த செடி முழுவதுமாக கொடுக்கிறதோ, அப்படி அதனுடைய கிளைகளாகி நமக்கும் கொடுக்கும். அது பிதாவாகிய தேவனிலே அவர் நிலைத்திருக்கிறதை குறிக்கிறது. அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் நாம் அவர்கள் இருவரிலும் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்போம். கனி தராத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. இந்த அக்னி என்பது நரக அக்னி. கனி என்பது ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள் உண்டு. வரங்கள் 9 வரங்கள் உண்டு. பூரணம் 7 பூரணங்கள் உண்டு. இதில் முக்கியமானது பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் இந்த 4லும் பூர்ணம் அடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புதிய எருசலேம் என்பது 4 பக்கமும் சம அளவுள்ள சதுரமான ஒரு பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4ம் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் என்பவைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவர் இந்த உலகத்திலே பிறந்து என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை ஆடுகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று சொல்லும்போது, புல் என்பது வசனம், அமர்ந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். நல்ல புல் இடங்களிலே மேய்க்கிற மேய்ப்பனாக மாத்திரமல்ல, மேய்ப்பன் என்று சொன்னால் மேய்ப்பன் அல்லாதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமாக இல்லாதவனாக இருக்கிறான். அவன் ஒரு கூலியாளாக இருக்கிறான். ஓநாய் வருகிறதை பார்த்ததும் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஏனென்றால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடைய ஆடுகளாலே அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆடுகளாகி நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அதனால தான் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் என்று சொல்லவில்லை, நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அவர் வந்ததனுடைய நோக்கம், அவர் பிறந்ததனுடைய நோக்கம் ஜீவனை கொடுக்கிறதற்காகத்தான். நாமும் கூட பிறக்கிறோம், வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தோம் என்று பார்க்கும் பொழுது அதை நாம் தான் அறிவோம். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை என்று ஒன்று இருக்கிறது. பிலிப்பியர் எழுதிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. ஒவ்வொருவனும் தனக்காக அல்ல பிறனுக்கு உண்டானவைகளும் நோக்குவானாக. பிறருக்காக நாம் வாழ வேண்டும். இப்படி பிறருக்காக வாழக்கூடிய கிறிஸ்துவின் சிந்தை, நமக்காக அவர் வாழ்ந்தார், நமக்காக அவர் சிலுவையிலே அறையுண்டார், நமக்காக உலகத்தை ஜெயித்தார், நமக்காக அவர் செய்யாதது எதுவுமே இல்லை. தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்கிறார். நம்மை அவர் சிநேகிதர் என்று சொல்கிறது. அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இப்படி நமக்காக ஜீவனை கொடுக்கிறதற்காக அவர் வந்தார். அது மட்டுமல்ல, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறார் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 9, 13, 15, 17 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இதில் நான் வாசித்த இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், இந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் என்று சொல்வது
யூதர்களை பற்றிய செய்தி. வேறே ஆடுகளும் உண்டு என்று சொல்வது புறஜாதியாராகிய நம்மை பற்றி சொல்லப்பட்ட செய்தி. அதைத்தான் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், அவைகளும் எனக்கு செவி கொடுக்கும். அதாவது கிறிஸ்து இயேசு பிறந்து அவர் மரித்த பிறகுதான் புறஜாதியாராகிய நம்மையெல்லாம் தேவன் இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தினார். அதற்கு முன்பு கிறிஸ்தவம் என்பது இல்லை, யூத மதம்தான் இருந்தது. அந்த யூத மதத்தில் யூதர்களுடைய அந்த வழிபாடுகள் இருந்தது. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் புறஜாதியாராகிய நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அந்த சத்தியத்துக்குள்ளே. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்படி என்ற சத்தத்துக்கு நாமெல்லாம் செவி கொடுப்போம் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த தொழுவத்திலே இருக்கிறவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன், அவரே மேய்ப்பன். நாம் எல்லாரும் சபையிலே ஒரே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதியினம் என்றும் இல்லை, இப்படி எல்லாரும் ஒரே சபைக்குள்ளே இருக்கிறவர்களாக நாம் இருப்போம். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிறப்பின் நோக்கம் இதுவாக இருக்கிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஏனென்றால் முதலாக உயிரோடு எழுந்தவர் மரணத்துக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதற்கு முன்னதாக அவர் பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை 3 நாள் கழித்து அவர் எழுப்பியிருக்கிறார், அது வேறு. ஆனால் மரித்து நான் மரிப்பேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லி உயிர் தெழுந்தது மாத்திரமல்ல, அவருக்குள்ளே நாமும் உயிர் தெழுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த வல்லமை தான் கடைசி நாளிலே நம்மை ஜீவனோடு எழுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரும்பொழுது மரித்தவர்கள், கல்லறைக்குள்ளே இருக்கிறவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக நாம் ஒரு இமைப்பொழுதிலே, நொடிப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மறுரூபம் அடைவோம். இந்த சரீரம், மண்ணான இந்த சரீரம், மாம்சமான இந்த சரீரம் அப்படியே ஆவிக்குரிய சரீரமாக, ஒளியின் சரீரமாக அப்படியே மாறி போகும். இதுதான் மறுரூபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் மரித்து பிதாவாகிய தேவனாலே உயிர்த்தெழும்படியாக அவர் செய்தார். அவரை உயிரோடு எழுப்பினவர் பிதாவாகிய தேவன். ஆனால் அதற்கு முன்பு சிலரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதுவும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்து எழுப்பினாலும் கூட இவருடைய உயிர்த்தெழுதல் விசேஷமானது. அடுத்தது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவரே ஜீவனாக இருக்கிறதுனால, அவர் ஜீவன் நமக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மறுரூபம் என்று சொல்லும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, நொடிப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மறுரூபம் அடைந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே மறுரூபத்தின் மேல் மறுரூபம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பூரணத்தின் மேல் பூரணம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர் நினைக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் போது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபம் அடைந்து போய்விடுவோம் என்று. அந்த மறுரூபத்தின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றால், விசுவாசத்தோடு இருக்கிறவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதற்கு பிறகும் உயிரோடு கடைசி நாளிலே எழுந்திருப்பான். அது ஒரு பகுதியாக இருக்கிறது.
உயிரோடு இருந்து இப்பொழுது நான் விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதற்கு என்ன பொருள் என்றால், இப்பொழுது நம்முடைய ஆத்மாவிலே நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் நாம் இப்பொழுது மரிக்காமல் அப்படியே இருக்கும்போது, திடீரென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஒரு இமை பொழுதிலே, நொடி பொழுதிலே அப்படியே மறுரூபம் அடையும் பொழுது, நித்தியத்துக்கு போகும்போது அங்கே மறியாமல் இருப்போம். அதற்கு அடிப்படை விசுவாசம்தான். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிற நமக்கு, நாம் விசுவாசிக்கிறவன், நாம் விசுவாசத்தோடு இருந்தோமானால் என்றென்றைக்கும் மரிக்காமலும் இருப்பான் என்று, இது நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இப்படி யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை இருக்கிற வசனங்களில் நமக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவள் சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது அவனை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்று அந்த அர்த்தத்திலே சொன்னார். ஆனால் அவள், கடைசி நாளிலே அவனை உயிரோடு நீர் எழுப்புவீர், அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இல்லை, உயிரோடு இருக்கிறவன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லிய பிறகுதான் லாசருவே வெளியே வா என்று அழைக்கிறார். அவன் உயிரோடு எழும்பி வந்தான் என்ற செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்திலே 7 விதமான ஆசீர்வாதங்களை மனிதன் இழந்து போனான். அதிலே ஒன்று நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் மரணம் அடைந்து விட்டது. அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ளே தேவன் கொடுத்திருந்ததான அந்த நித்திய ஜீவனை கீழ்ப்படியாமையின் மூலமாக, அந்த பாவத்தின் மூலமாக மனிதன் இழந்து போனான். என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கக்கூடிய அந்த நித்தியம், தேவனோடு கூட இருந்த ஐக்கியம், தேவனாலே கொடுக்கப்பட்ட மகிமையின் ஒளி அவனை சுற்றி சூழ்ந்திருந்தது. ஆளுகை, சுதந்திரம், இப்படி எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருந்தான். இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நாம் அவருக்காக அவளோடு காத்திருக்கும் பொழுது, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருகிறது அந்த கிருபை நம்மை பரலோகத்திலே கூட்டி சேர்க்கும், நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். இந்த வசனத்தை கேட்டு தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி இருப்பான். மரணம் என்று சொன்னால் இந்த சரீரத்தில் இருக்கிற மரணம் அல்ல, ஆத்மாவில் இருக்கிற மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை பற்றி பார்க்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் பிதாவை கண்டவன் யார் என்று சொன்னால், குமாரனாகிய கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டவன். பிதாவை ஒருவரும் காணவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பிதாவையும் அறிந்தவர்கள். அதற்குத்தான் பிலிப்பு கேட்கிறான், எங்களுக்கு பிதாவை காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது, இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கலாம். அப்படி
பிதாவை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை கண்டார்கள், தொட்டார்கள், அவரோடு பேசினார்கள். இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவரை நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறோம். அந்த சத்தியத்தை அதை சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காணாத ஒன்றை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் காண்கிறதான பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடயே இருந்து, அவரோடு கூட புசித்து, அவரோடு கூட இருந்து, அவரோடு கூட ஜெபித்து, அவரோடு கூட படுத்து, அவரோடு கூட வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அடுத்து நித்திய ஜீவனை எப்படி அடைய முடியும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை அடைவதற்கு பல காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி வேத வசனங்கள் தான். வேதத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவரோ தீர்க்க தரிசனங்களோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை அறிக்கையிடுகிறவராக, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது பிதாவினுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பிதா எப்பொழுதுமே குமாரனை மகிமைப்படுத்துவார், குமாரன் எப்பொழுதுமே பிதாவை மகிமைப்படுத்துவார். இதுதான் இவர்கள் இருவருக்கும் இடையில இருக்கிறதான ஒரு அன்பு என்பதை நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தை எப்படி இருந்தது என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாகிய நம்முடைய கர்த்தரிடத்தில் அந்த வார்த்தை இருந்ததாம். அந்த வார்த்தையாக இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை தான் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. இதை பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி ஆதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், இந்த உலகத்திலே இருந்தார். இந்த உலகம் தோன்றும் பொழுது அவரும் கூட இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தேவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் தேவனிடத்திலே அவர் வார்த்தையாக இருந்தார் என்று இந்த வசனம் கூறுகிறது. எல்லாரும் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், அந்த டிசம்பர் 25ஆம் தேதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதற்கு முன்பு இல்லை என்றுதான் நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. பிதாவாகிய தேவனோடு கூட அவரும் நித்தியமாக அனாதி தேவனாக விளங்கினவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நோக்கத்திற்காக, நமக்காக, மனுக்குலத்தின் உயர்வுக்காக மனிதனாக வந்து பிறந்தார். ஏனென்றால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறது போல இவரும் மாம்சத்திலே இரத்தத்திலே வெளிப்பட்டார். ஏனென்றால் மாம்ச சரீரத்திலே செய்த பாவங்களை மாம்ச சரீரத்தில் வந்து அந்த பாவ பலியாக, பாவ நிவாரண பலியாக அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து அந்த பாவத்திற்கு பலியானார். அதன் மூலமாக அந்த பாவ மன்னிப்பை நாம் அடைகிறோம். இதற்காகத்தான், பலியாவதற்காகத்தான், உயிரோடு எழுந்து நம்மை பரலோகத்துக்கு மீண்டும் அழைத்து கொண்டு செல்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவர் வார்த்தையாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை தான்
வேதத்திலே வார்த்தையாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இது எப்படி என்று சொன்னால், இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மன்னா என்று வானத்திலே இருந்து விழுந்தது. அது ஒரு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறைந்த பனிக்கட்டினுடைய பொடியத்தனைய தரையின் மேலே இருந்தது. அதை பார்த்து, இது கர்த்தர் உங்களுக்காக புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொல்லி அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாக வெண்மை நிறமாக தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இருந்தது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது. உலகத்திற்கு ஜீவனுக்காக அவர் கொடுக்கிற அப்பம் எதுவா? என்னுடைய மாம்சமே. அதனால தான் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மாம்சத்தை எப்படி புசிக்க முடியும் என்று சொன்னால், அந்த காலத்தில் யூதர்கள் கேட்டார்கள், மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு, இவருடைய மாம்சத்தை எப்படி இவர் புசிக்க கொடுப்பார் என்று. மாம்சம் என்று சொல்லும்போது இவருடைய வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. இந்த வார்த்தையை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, வேதத்தில் இருக்கிற வசனங்களை புசிக்கிறது என்பது தியானிக்கிறது. அதை தியானித்து அதன்படி நடந்தாலே நித்திய ஜீவன் உண்டு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அதனால தான் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. நாமும் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்ட செய்தியை நாம் இதில் இருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தம் எடுக்கிறது இல்லையா. பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அருகே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை பட்டணிக்கையிலே, உயர்ந்த மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலே, சமுத்திர ஜலம் தன் கரையிலே விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்போதும் அவர் சமூகத்திலே கலிகூர்ந்தேன். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1, 23, 30, 35 ஆகிய வசனங்களில் நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த உலகத்தை அவர் படைக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தேன் என்று ஜீவனாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார், ஞானமாக இருந்தார், ஒளியாக இருந்தார். இப்படி பல ரூபங்களாக தேவன் கூட இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவர் பிறந்த பொழுது சமாதானம் உலகத்தில் உண்டானது. பூமி எங்கும் சமாதானம், மனுஷர் மேலே பிரியம் என்றெல்லாம் தூதர்கள் சொன்னதை பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு ஈடுபடுகின்ற நேரத்தில் அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சமாதானத்தை கொடுக்க வந்த அவர் போகும்பொழுது சமாதானத்தையே வைத்துவிட்டு போகிறேன். உலகத்தின் சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் அது நிரந்தரமானதல்ல, உலகம் அழிந்து போகக்கூடியது. உலகத்தின் மனிதர்களும் நிலையில்லாதவர்கள். அப்படி உலகம் தரக்கூடிய சந்தோஷமோ சமாதானமோ நமக்கு என்றைக்குமே இருக்காது, நிலைத்திருக்காது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சமாதானத்தையே வைத்துவிட்டு போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் இங்கே நாம் சமாதானமாக இருந்து பழக வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை, இருள் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அதனால பரலோகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை இந்த பூமியிலேயே அவர் நமக்கு தருகிறார். நீங்கள் பாருங்க, ஒரு 2 நாள் 3 நாள் யாரும் பசியாக இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய நாமத்துக்காக உபவாசம் இருந்து பாருங்க, உங்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்கும், பசி இருக்காது. தேவனுடைய சமூகத்தில் பல நாட்கள் காத்திருக்கும் பொழுது மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். எப்படி இருந்திருக்க முடியும்? தேவன் அவர் சொன்னார், அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் 40 மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏனென்றால் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவ அப்பம். இந்த வசனங்களை தியானித்தாலே போதும். நாம் சாப்பிடுகிறது நம்முடைய சரீரத்துக்கு நன்மை கொடுக்கிறதாக இருக்கலாம். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஆகாரத்தினால் ஒன்றுமில்லை, தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனாலே அவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் வந்தார். நம்முடைய சமாதானத்தை அவர் கொடுப்பதற்காக வந்தார். அந்த சமாதானத்தை திரும்ப இங்கேயே வைத்துவிட்டு போகிறார். ஏனென்றால் அவருடைய சமாதானம் நமக்கு இங்கே தேவை. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை வைக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு தேற்றரவாளனை வைக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அவர் மரிக்கும் பொழுது அவருக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானிடத்தில் தன்னுடைய தாயாகிய மரியாதை ஒப்படைத்து விட்டு சென்றார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று. மரியாளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அவருக்கு எழுத்தின் பிரகாரமாக சகோதரிகள் சகோதரர்கள் பிறந்திருந்தாலும் இவருடைய கடமையை அவர் செய்தார். அப்படியே விட்டுவிட்டு போய்விட கூடாது என்பதற்காக ஒப்படைத்து விட்டு சென்றார். அப்படி நம்மை நிராதரவாக விட்டுவிட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இது யார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை அனுப்புகிறார். யோவான் 14 6, 7, 9, 16, 24, 27 ஆகிய வசனங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். ஏனென்றால் இவர் எடுப்பட்டதுனால இவருடைய இடத்தை ஆவியின் ரூபத்திலே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். இதற்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுத்தின் பிரகாரமாக சரீரத்திலே அனுபவித்தவர்கள் தூதர்கள் அல்லது அவருடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள். ஆனால் அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு உள்ளேயே வந்து வாசம் பண்ணினார். எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று இருந்தார்கள். அதை போலவே நாமும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிதாவுடைய ஆவியை நமக்கு உள்ளே வைத்திருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் மீண்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதினாலே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இத்தனை காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் உண்டு. அதைத்தான் அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சங்கீதம் 40 7 வசனத்திலும் எபிரேயர் 10 5 வசனத்தில், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? இதோ புத்தக சுருளிலே என்னை பற்றி எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
ஏனென்றால் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்க வேண்டும், அதற்காக ஒரு சரீரம் வேண்டும் என்றுதான் இவரை பூமியிலே பிறக்க வைத்தார். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லும்பொழுது, அவர் பிறப்பதற்காக ஒரு சரீரமாக மரியாளுடைய சரீரம் என்பது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு சரீரத்திலே பிறந்தார். இப்படியும் இதை பொருள் கொள்ள முடியும். அவர் வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ அப்பம் என்று சொன்னதுனால அவர் சொல்கிறார், நான் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய மாம்சத்தையே உங்களுக்கு புசிக்க கொடுக்கிறேன். இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்காக நான் கொடுக்கிறதான என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் ஏற்கனவே இருக்கிறவர், இருந்தவர், இப்பொழுது மீண்டும் வருகிறவர். அவர் சதா காலங்களிலும் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அதைத்தான் யோவானுக்கு சொன்னார், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, நமக்காக அவர் பிறந்தார், நமக்காக அவர் மரித்தார், இப்பொழுதும் நமக்காகவே அவர் ஜீவித்திருக்கிறார். பரலோகத்திலே நாமும் பிதாவும் அவரும் ஒன்றாயிருப்பதற்காக நமக்கு முன்னே சென்று அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீயோனை கட்டி மகிமையிலே அவர் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. எருசலேம் நகரத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார், புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான ஒரு மணவாட்டியை போல அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை தரிசனத்தில் யோவான் கண்டிருக்கிறார். எல்லாம் சரியாக இருக்கிறது, எந்த நேரத்தில் அவர் வருவார் என்று தெரியவில்லை. அவர் வருவார், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இப்பொழுதும் அவருடைய பிறப்பு நமக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறது. இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவது மாத்திரமல்ல, இதை நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே அனுபவிக்க வேண்டும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக சகலத்தையும் செய்திருக்கிற தேவன் நீர். சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இந்த நாள் உம்மை பற்றி தியானித்து, உம்மை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க உதவி செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. உலகத்திலே நீர் பிறந்தீர், எங்களுக்குள்ளே ஒளியாக, வார்த்தையாக, ஆவியாக பிறக்க வேண்டுமே, ஆசீர்வாதமாக பிறக்க வேண்டுமே, நல்ல மெய்ப்பனாக எங்களுக்கு நீர் இருக்க வேண்டுமே, திராட்சை செடியாக நீர் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமே, நாங்கள் கனி கொடுக்க வேண்டுமே. இப்படி கடைசியிலே நீர் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கிறவர்களாக, நித்திய ஜீவனை அடைந்து கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு விளக்காக, சாட்சியாக, ஒளியாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.